உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சமீபத்தில் ஒரு ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதாவது வீடியோ இப்போ போடுவது மிக அதிகமாக இருக்குது இணையத்தில். நிறைய நல்ல விஷயங்கள் பகிரப்படுகின்றன. அனைவருக்கும் நல்ல ஒரு தெளிவான கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்றன. அது மிக்க நன்றி, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுக்கு எதிர்மறையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் அதை பிறகு பேசலாம். நாம் இப்பொழுது உங்களிடம் பேச முற்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், இப்போ நாம் நாம் வாழுகின்ற நாட்டில் இரவு மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுதுங்க. என் பணி முடித்து வீடு கிளம்புவதற்கு முன்னாடி ஒரு ஒரு செய்தியை பகிர்ந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விருப்பத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் இந்த பதிவுகள் போடுவது எல்லோரும் கேட்குற மாதிரி லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அபோனை பண்ணலாம் கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு இந்த உணர்வுகள் நாம் புதுவை மண்ணில் வாழ்கின்ற தருணத்திலே இருந்த ஒரு உணர்வு இருந்ததினால் நமது ஆசான் மதிப்பிற்குரிய பெயர் சொல்ல விரும்பலை, இப்போ அதுக்கப்புறம் பிறகு வெளிப்படுத்துகிறேன். அவர் என்னோடு இணைந்து பல நற்பணிகளை புதுவை மண்ணிலே நாம் செய்தோம். அது அந்த ஆண்டுகள் 1993ஆம் ஆண்டிலிருந்து 2000 வரைக்கும் மிக பல நற்பணிகளை அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் புதுவையில் இருந்த நல்லாட்சியில் நல்ல ஒரு செயல்களை செய்ய முடிந்தது. அப்படி நம்ம புதுவைன்னு எடுத்திங்கன்னா, நம்ம பாரத தேசத்தில் புதுவை என்பது ஒரு குறிப்பிட்ட மிகவும் எப்படி சொல்கிறதுன்னா, அவ்வளோ அற்புதமான ஒரு இடங்க புதுவை. புதுவையில் இருந்தால் அந்த புதுவை மண்ணை நாம் வெளியிலேருந்து உள்ளே வருகின்ற போது மனதில் ஏற்படுகின்ற ஒரு கிளர்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது. ஏதோ நமது தாய் வீட்டுக்குள் நுழைந்த ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் ஒரு நல்ல சூழலையும் பெற்றிருந்த நமது மாநிலம். அப்பொழுது புதுவை ஆண்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். பல முதல்வர்களை தாண்டியது தான் புதுச்சேரி. பல அரசியல் தலைவர்களை கண்டது தான் புதுச்சேரி. பல அரசியல் களங்களை கண்டது புதுச்சேரி. புதுச்சேரியில் மிக அற்புதமான தகவல்கள் கொண்ட இடங்கள் உண்டு. புதுவையை சுருக்கமாக ஞானபூமி என்று அழைப்பார்கள். ஏனென்றால் 32 சித்தர்கள் வாழ்ந்த பூமி புதுவை. 32 சித்தர்களுடைய பீடங்கள் இருக்கின்றது புதுவை. அப்படி தேவாலயங்கள் நிறைந்தது புதுவை. மசூதிகள் நிறைந்தது புதுவை. 3 மதமும் அதை